தெனாலிராமன் கதை 3ஆம் பாகம் பிரிவு 4 தலைப்பு பேராசைக்கார வணிகரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமும். ஒரு நாள் விஜயநகர் அரண்மனையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். அப்போது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பெரிய வணிகர் தன்னை உலகிலேயே மிக நேர்மையானவர் என்று பெருமையாக பேசினார். ஆனால் நகர மக்களோ அவர் மிகவும் பேராசைக்காரர் என்றும் ஏழைகளை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர் என்றும் மன்னரிடம் புகார் கூறினர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். தெனாலிராமா, இந்த வேலையை நீ பார்த்துக்கொள் என்றார். தெனாலிராமன் சிரித்தபடி, அரசே, உண்மை தானாகவே வெளிவரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்றார். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு சாதாரண விவசாயி வேடத்தில் அந்த வணிகரின் கடைக்கு சென்றார். கையில் ஒரு பழைய வெண்கல பாத்திரத்தை எடுத்துச் சென்று, ஐயா, இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், சில நாட்களில் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றார். வணிகரும் சம்மதித்தார். சில நாட்களுக்குப் பிறகு தெனாலிராமன் மீண்டும் சென்று, என் பாத்திரத்தை திருப்பிக் கொடுங்கள் என்றார். வணிகர் உடனே, எந்த பாத்திரம், நீ எதையும் என்னிடம் கொடுக்கவில்லை என்று மறுத்துவிட்டார். அந்த சமயம் தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே, சரி, நாளை அரசவையில் சந்திப்போம் என்று கிளம்பிவிட்டார். மறுநாள் அரசவையில் மன்னர் முன்னிலையில் இருவரும் நின்றனர். வணிகர் மீண்டும் அதே பொய்யையே கூறினார். தெனாலிராமன்,